செலிபிரிட்டிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நான் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாப்பா ஃபேஸ் வந்து எப்போ ரிவீல் பண்ணுவீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இந்த வீடியோவில் பாப்பா ஃபேஸ் வந்து நான் ரிவீல் பண்ணிவிட்டேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஸ்டினுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணிடுறேன். பாப்பா மொட்டை எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரெடியாக இருக்கேன் பார்த்தீங்களா, ரெடியாகலை, தலை குளிச்சுட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இன்றைக்கி தான் பாப்பா மொட்டை. ஆனால் இன்றைக்கே நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவேன். மொட்டை எடுக்கிற வீடியோ வந்து நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா? அது நாங்கள் 3 பேர் தான் போகிறோம். மாமா, நான், பாப்பா 3 பேர் மட்டும்தான் போகிறோம். சிம்பிளாக தான் மொட்டை எடுக்க போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாண்டி கோயில் வச்சு தான் நம்ம வந்து மொட்டை எடுக்க போகிறோம். மொட்டை எடுக்கிற ப்ராசஸ் வந்து பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, பாப்பாவுக்கு வந்து சடை போட்டிருந்துச்சு. சாமி சடை போட்டு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சடை போட்டிருந்துச்சு. ஆனால் எந்த கோயில்னு எங்களுக்கு தெரில. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அப்பா வேறு இறந்து 6 மாதம் ஆகலை. அதனால் வெளியே எங்கேயும் போகக்கூடாது அப்படின்ட்டு சும்மா விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு நம்ம 5 சீட் எழுதி போட்டோம். ஒன்று அழகர் கோயில், இன்னொன்று திருப்பரங்குன்றம், அப்புறம் திருச்செந்தூர், அப்புறம் பாண்டி கோயில், அப்புறம் மடப்புற கோயில். 5 கோயில் எழுதி போட்டோம். இதில் வந்து 3 தடவை போட்டதில் 3 இது வித்தியாசமாக வந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு திருச்செந்தூர் வந்துச்சு, அப்புறம் திருப்பரங்குன்றம் வந்துச்சு, அப்புறம் பாண்டி கோயில் வந்துருச்சு. அப்புறம் இந்த 3ஐயும் போடுங்க, அதில் ஏதாவது ஒன்று எடுங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பாப்பா எடுக்கும்போது தான் பாண்டி கோயில் எடுத்தா. சரி, ஃபஸ்ட்டு பாண்டி கோயிலை மட்டும் எடுத்துகிட்டு அடுத்து ஒரு கோயிலை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு மொட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக 3 பேர் போகிறோம். போய் மொட்டை எடுத்துகிட்டு வரப்போகிறோம். பொங்க வைக்கல, எதுவுமே வைக்கலை, ஏன்னா வைக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. அதனால் சும்மா தேங்காய் வாழைப்பழம் மட்டும் வாங்கி போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வருவோன்னு இருக்கோம். வேறு என்ன பண்ணுறது, நம்மளால் முடிஞ்சது செய்வோம். அடுத்து வந்து நம்மளால் எப்போ முடியுதோ அப்போ வந்து நல்லா வச்சுக்கலாம், ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும்னு நினச்சேன், பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பாப்பா ஃபேஸ் ரிவீல் வந்து போய் பார்த்துட்டு வாங்க. பாப்பா யார் மாதிரி இருக்கா அப்படின்றதையும் சொல்லுங்கள், ஓகேவா? எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நீங்கள் என்னென்ன கமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுவீங்களா என்னன்னே எனக்கு தெரில. கமெண்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யாரை மாதிரி இருக்கா சொல்லுங்கள், எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள். நான் யாரையுமே வச்சுலாம் நான் வீடியோ எடுக்கல. மாமா கூட அப்போ வேலைக்கு போயிட்டாங்க, நான் ஒருத்தி தான் இருந்தேன். அப்போ பாப்பா வந்து மறுநாள் காலையில் வேகமாக போகிறதுனால, இன்றைக்கி வேகமாக போகிறோமா, அதனால் பாப்பா தலை குளிப்பாட்ட முடியாது அப்படின்ட்டு நேற்றே நான் தலை குளிப்பாட்டிட்டேன். அதனால் பாப்பா நேற்றே வந்து ஃபேஸ் வெயில் காமிச்சாச்சு. இன்றைக்கி வந்து புது ட்ரெஸ், நேற்றா போய் புது ட்ரெஸ்ஸே எடுத்துகிட்டு வந்தோம். மாமா வந்து நேற்று லேட்டாக தான் வந்தாங்க. ஒரு 7:30க்கு மேலே தான் நாங்கள் போனோம். போய் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கே போயிட்டு பெரியாரில் போயிட்டு 2 ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம். பாப்பாவுக்கு எங்களுக்கெல்லாம் எடுக்கலை. நாங்களாம் போட்ட ட்ரெஸ்ஸே தான் போட போகிறோம். பாப்பாவுக்கு மட்டும்தான் புது ட்ரெஸ்ஸு. ரொம்பவே சிம்பிளாக தான் வைக்க போகிறோம். நாங்கள் பிள்ளையை காமிச்சிடலாமா? 3, 2, 1. எங்கள் குட்டி லட்டு குடி. என் பிள்ளைக்கு தடு பிடிச்சிருக்கு, அதனால தான் கொஞ்சம் முகம் வாடி போயிருக்கு. ஆமாம் சொல்லு, ஆமாம் சொல்லு. இதுதான் நாங்கள் தங்க லட்டு. பாப்பாவுக்கு எத்தனை மாதம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போ பாப்பாவுக்கு வந்து 7 முடிஞ்சு 8 ஸ்டார்ட் ஆக போகுது. கம்மிங் சண்டே வந்துச்சு அப்படின்னா 8 ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் எங்கள் வீட்டு தங்க குட்டி, செல்லக்குட்டி. சரி, ஓகேவா? இதுதான் நமக்கு லட்டு. எந்திரிச்சுக்கோங்க, எந்திரிச்சு நில்லுங்க. அங்கே பாருங்க, பாரு. சரி, போதும். என்னப்பா, சில பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாப்பா ஃபேஸை. ஒரு சில பேர் வந்து ஷார்ட்ஸில் நான் போடும்போதே ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ரொம்ப சேட்டை கூடி போச்சு என் பிள்ளைக்கு. இவருக்கு எங்கே ஏறி மிதிக்கான்ட்டு, எங்கே ஏறுறான்ட்டு. சரி, ஓகே. இப்போ கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்குது. நான் போய் கிளம்பணும். பாப்பா ரெடி ஆகிட்டாங்க, பார்க்கலாம். இந்த நேரம் மழை பெஞ்சிச்சு, நல்ல ஜில்லுன்னு இருக்குது வீடெல்லாம். டெய்லி மழை பெஞ்சா இப்படி சூப்பராக இருக்குமே. பேணுமே பாருங்க, நல்லா இருக்கு. ஓகே செலிபிரிட்டிஸ், உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.